ராமேஸ்வரத்தில் தன்னை காதலிக்க மறுத்த 12ஆம் வகுப்பு மாணவியை வாலிபர் கத்தியால் குத்தி படுகொலை செய்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. காலை நேரத்தில் பள்ளிக்கு செல்லும் மாணவிக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அவல நிலைக்கு யார் பொறுப்பு? பட்டப்பகலில் பள்ளி மாணவியை கொலை செய்யும் அளவிற்கு குற்றவாளிக்கு இவ்வளவு துணிச்சல் எங்கிருந்து வந்தது? ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கையும் பெண்கள் பாதுகாப்பையும் முழுமையாக குழி தோண்டி புதைத்து விட்டதே இத்தகைய கொடூர குற்றச் செயல்களுக்கு முழுமுதற் காரணம். திமுக ஆட்சியில் அடுத்த நிமிடம் பாதுகாப்பாக இருக்க முடியுமா என்ற அச்சத்துடனே ஒவ்வொரு பொழுதையும் பெண்கள் கடக்க வேண்டிய அவலச் சூழல். தமிழகத்திற்கு தலைக்குனிவு இல்லையா? இதற்கு நீங்கள் வெட்கி தலைக்குனிய வேண்டாமா? பெண்ணியம் போற்றும் தமிழகத்தை பெண்கள் பாதுகாப்பாக நடமாட முடியாத மாநிலமாக மாற்றிவிட்டீர்களே, இது உங்களை உறுத்தவில்லையா என பல அடுக்கடுக்கான கேள்விகளை திமுகவை நோக்கி கேட்டுள்ளார் இபிஎஸ். கோவை மதுரை மெட்ரோ மீது அக்கறை காட்டும் நீங்கள் திமுக சமர்ப்பித்துள்ள திட்ட அறிக்கை கூறுகளை முழுவதுமாக படித்தறிந்தீர்களா? கோவை மெட்ரோவிற்கான விரிவான திட்ட அறிக்கையில் ஏற்கனவே தற்போது இருக்கும் பயண நேரத்துடன் ஒப்பிடுகையில் மெட்ரோ ரயில் திட்டத்தால் பெரிய அளவில் நேர சேமிப்பு இல்லை என்று காட்டப்பட்டுள்ளது. திமுக அரசு அனுப்பிய டிபிஆரில் 14 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி மக்கள் தொகை குறிப்பிடப்பட்டுள்ளது. 2022 உத்தேச மக்கள் தொகை ஏன் குறிப்பிடப்படவில்லை? தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட காம்ப்ரிஹென்சிவ் மொபிலிட்டி பிளானில் மதுரையில் உள்ள தற்போதைய பயணிகளின் எண்ணிக்கைக்கு பிஆர்டிஎஸ் போதுமானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது போதாததற்கு கோவையில் தாங்கள் சமர்ப்பித்துள்ள மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்தினால் அதிக அளவில் பொதுமக்களின் சொத்துக்கள் இடிக்கப்பட நேரிடும். இந்த லட்சணத்தில்தான் தாங்கள் சமர்ப்பித்துள்ள திட்ட அறிக்கை உள்ளது. மொத்தத்தில் தமிழ்நாடு அரசின் மெட்ரோ அறிக்கையில் பல தவறுகள் இருப்பதை தாண்டி மெட்ரோவிற்கான தேவையை நியாயப்படுத்த கூட முன்வரவில்லை. இனியாவது தங்களது மடைமாற்ற அரசியலுக்காக மெட்ரோவை கையில் எடுப்பதை நிறுத்துங்கள் முதல்வரே என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அடுக்கடுக்கான பல கேள்விகளை எழுப்பியுள்ளார். நேற்று கோவை கொடிசியாவில் நடைபெற்ற வேளாண் மாநாட்டில் பேசிய விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன், இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக பிரதமர் மோடி பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி வருவதாக கூறினார். தமிழ்நாட்டின் பாரம்பரிய ஜல்லிக்கட்டுக்கு சிறப்பு அனுமதி அளித்தவர் எனவும் பேசினார். தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனை 50 ஆண்டு காலம் தொடர்ந்தது. இடையிலே நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. இறுதி தீர்ப்பு உச்சநீதிமன்றம் நடுவர் மன்றத்தை தீர்ப்பை உறுதி செய்தது. அதனை அரசிதழில் வெளியிட்டு காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டு இன்றைக்கு தமிழகத்துடைய உரிமை சட்டப்பூர்வமாக மீட்கப்பட்டிருக்கிறது என்றால் அது பிரதமர் மோடிஜி அவர்களை சாரும் என்பதை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஜல்லிக்கட்டு என்பது தமிழ்நாட்டின் கலாச்சார பண்பாடுகளில் ஒன்று. அது ஒரு வீர விளையாட்டு. இளைஞர்கள் மட்டுமல்ல, கால்நடையும் விழிப்புணர்வை உருவாக்குகிற அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை உச்ச நீதிமன்றம் நிரந்தர தடை விதித்தது. ஆனால் தமிழக இளைஞர்கள் விவசாயிகளுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கு ஒரு அவசர சட்ட முன்வடிவு கொண்டு வந்து அந்த சட்டத்தின் மூலமாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே முடிவுக்கு கொண்டு வந்து ஜல்லிக்கட்டுக்கு தமிழகத்திற்கு சிறப்பு அனுமதியை பெற்றுத்தந்த மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். நேற்று கோவையில் இயற்கை வேளாண் மாநாட்டை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். பின்னர் PM கிசான் சம்மான் நிதியின் 21வது தவணையாக 18,000 கோடி ரூபாயை நாடு முழுவதும் இருக்கின்ற விவசாயிகளுக்காக விடுவித்தார். இந்த தவணையின் மூலம் தமிழகத்தில் ஏறத்தாழ 22 லட்சம் விவசாயிகள் 436 கோடி ரூபாய் அளவிற்கு பயன்பெறுகிறார்கள். இதனைத் தொடர்ந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இயற்கை விவசாயம் சிறப்பானது, எனது மனதுக்கு நெருக்கமானது. இந்த மாநாட்டிற்கு வராமல் போயிருந்தால் நான் பல விஷயங்களை கற்காமல் போயிருப்பேன். இயற்கை விவசாயத்தின் மையமாக இந்தியா மாறி வருகிறது. நம் தமிழகத்தில் முருகப்பெருமானுக்கு தேனும் திணை மாவையும் படைக்கிறோம். தமிழகத்தில் கம்பும் சாமையும், கேரளா கர்நாடகாவில் ராகி, தெலுங்கு மக்களிடம் சப்ஜா, ஜொன்னா ஆகிய பல தலைமுறைகளாக நம் உணவு பழக்கத்தோடு ஒன்று கலந்தவை. நமது இந்த உணவானது உலக சந்தைக்கு சென்று சேர வேண்டும். அதற்கு இயற்கை விவசாயம், ரசாயனமற்ற விவசாயம் அவற்றிற்கு மிகப்பெரிய பங்களிப்பாற்றுகிறது என பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். नेचुरल फार्मिंग का विस्तार
आज 21वीं सदी की कृषि की मांग है। बीते कुछ सालों में मांग बढ़ने के कारण खेतों में एग्रीकल्चर से जुड़े कई सेक्टर्स में केमिकल्स का इस्तेमाल तेजी से बढ़ा है। நண்பர்களே, இயற்கை வேளாண்மையின் விரிவாக்கம் என்பது இன்று 21ஆம் நூற்றாண்டு வேளாண்மையின் தேவை. கடந்த சில ஆண்டுகளிலே தேவையின் அதிகரிப்பு காரணத்தாலே வயல்களிலே விவசாயத்தோடு தொடர்புடைய பல துறைகளிலே ரசாயனங்களின் பயன்பாடு விரைவாக அதிகரித்து வருகின்றது. केमिकल फर्टिलाइजर और पेस्टिसाइड्स के ज्यादा इस्तेमाल के कारण सॉइल फर्टिलिटी गिर रही है, सॉइल मॉइस्चर पर असर पड़ रहा है और इन सबके साथ फार्मिंग की कॉस्ट पर हर साल वो बढ़ती ही जा रही है। इसका सॉल्यूशन क्रॉप डाइवर्सिफिकेशन और नेचुरल फार्मिंग से ही संभव है। ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் ஆகியவை அதிக அளவிலான பயன்படுத்தல் காரணமாக நிலத்தின் வளம் வீழ்ச்சியடைகிறது, மண்ணின் ஈரத்தன்மைக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. மேலும் இவை அனைத்தோடு விவசாயத்தின் செலவினமும் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. இதற்கான தீர்வு என்னவென்று சொன்னால், பயிர்களின் பன்முகத்தன்மை மற்றும் இயற்கை வேளாண்மை மட்டுமே. साथियों, हमारी मिट्टी की फर्टिलिटी और क्रॉप में न्यूट्रिशनल रिवाइवल के लिए हमें नेचुरल फार्मिंग के रास्ते पर बढ़ना ही होगा। ये हमारा विजन भी है और हमारी जरूरत भी है। तभी जाकर हम अपनी आने वाली पीढ़ियों के लिए अपनी बायोडाइवर्सिटी को संरक्षित रख पाएंगे। நண்பர்களே, நம்முடைய மண்ணின் வளத்தை பொருட்டும் பயிர்களின் ஊட்டச்சத்தின் மீள் உயிர்ப்பின் பொருட்டும் நாம் இயற்கை வேளாண்மை பாதையிலே முன்னேறியே ஆக வேண்டும். இதுவே நம்முடைய தொலைநோக்கு, இது நம்முடைய அத்தியாவசிய தேவையும் கூட. அப்போதுதான் நாம் நமது வரவிருக்கும் தலைமுறையினருக்கு நமது உயிரி பன்முகத்தன்மையை பாதுகாத்து அளிக்க முடியும். மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதிக்க உத்தரவிட வேண்டும் என ஐகோர்ட் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாரம்பரியமாக ஏற்றப்படும் உச்சிப்பிள்ளையார் கோவில் தீபத்தூணில் மட்டுமே ஏற்றப்படும் என வாதிட்டார். இதனைத் தொடர்ந்து விசாரணையை நவம்பர் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து இருந்தனர். இந்நிலையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இந்த வழக்கை விசாரிக்கும் ஐகோர்ட் கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் பார்வையிட்டார். தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கான வழிமுறைகள் குறித்து நீதிபதி ஆய்வு செய்தார். ஐக்கிய ஜனதா தள தலைவர் நிதிஷ்குமார் பீகார் முதல்வராக 10வது முறையாக இன்று பதவியேற்றார். விழாவில் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பலரும் பங்கேற்றனர். नीतीश कुमार सत्य निष्ठा से प्रतिज्ञा करता हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं बिहार राज्य के मुख्यमंत्री के रूप में मैं अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा। தேர்தல்களில் அடுத்தடுத்து தோல்விகளை காங்கிரஸ் சந்தித்து வரும் நிலையில் தேர்தல் ஆணையத்தின் மீது காங்கிரஸ் MP அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார். போலி வாக்காளர்கள் மற்றும் ஓட்டு திருட்டு உள்ளிட்ட புகார்களை கூறிய அவர்,
பாஜகவின் வெற்றிக்கு தேர்தல் ஆணையம் உதவுவதாக குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளால் தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மையை சீர்குலைப்பதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் மீது நீதிபதிகள், ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் என மொத்தம் 272 பேர் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளனர். ராகுல் மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அந்த கடிதத்தில் ஓட்டு திருட்டு குறித்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றனர். இதன் மூலம் தேர்தல் ஆணையம் போன்ற அரசியலமைப்பு அமைப்புகள் மீதான நம்பகத்தன்மையை சீர்குலைக்கும் முயற்சிகள் நடக்கின்றன என குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் 16 நீதிபதிகள், 123 ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் மற்றும் 133 ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் கையொப்பமிட்டுள்ளனர். கேரளாவின் சபரிமலையில் உள்ள ஐயப்பன் கோவில் மண்டல பூஜை கடந்த 17 துவங்கியது. இதையொட்டி 16ஆம் தேதி மாலை கோவில் நடை திறக்கப்பட்டது. அன்று முதலே ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு படையெடுக்க துவங்கினர். இதனால் பம்பை முழுவதும் சன்னிதானம் வரை பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. மலைப்பாதையில் கூட்டம் முண்டியடித்து சென்றதால் குழந்தைகளுடன் சென்றவர்கள் முன்னேறி செல்ல முடியாமல் திணறினர். 18ஆம் படியிலும் பக்தர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்தனர். நடை திறக்கப்பட்ட 48 மணி நேரத்தில் 2 லட்சம் பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்ததாக கூறப்படுகிறது. சபரிமலை சென்ற பக்தர்கள் அடிப்படை வசதி கூட கிடைக்காமல் அவதிப்படுவதாக கேரள எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இந்நிலையில் சபரிமலையில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேரள உயர்நீதிமன்றம் ஆளும் கம்யூனிஸ்ட் அரசுக்கு எதிராக கேள்வி எழுப்பியுள்ளது. கேரள மாநிலம் பத்தினம்திட்டாவை சேர்ந்த ஒரு பெண் முதல் கணவரை பிரிந்து இரண்டாவதாக ஒருவரை திருமணம் செய்து லண்டனில் வசிக்கிறார். முதல் கணவருக்கு பிறந்த 16 வயது மகன் தாய் வீட்டுக்கு சென்று இருக்கிறான். அப்போது அவனிடம் தாய் மற்றும் அவரது இரண்டாவது கணவன் IS பயங்கரவாத அமைப்பின் சில வீடியோக்களை காண்பித்து சேர வலியுறுத்தி இருக்கின்றனர். பின்னர் கேரளா திரும்பிய 16 வயது மகன் நடவடிக்கையில் சில மாற்றங்கள் தெரிய வந்துள்ளது. இதையறிந்து அவனது ஆசிரியர் மாணவனின் உறவினரிடம் தகவல் தெரிவித்துள்ளார். பின்னர் சிறுவனை அவனது சித்தப்பா கேரள போலீஸ் ஸ்டேஷன் அழைத்து வந்து புகார் அளித்தார். விசாரித்த போலீசார் 16 வயது மகனை IS பயங்கரவாத அமைப்பில் சேர வலியுறுத்திய கேரள தாய் மற்றும் அவனது காதலன் மீது ஊப்பா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இருப்பினும் இந்த குற்றச்சாட்டுகளை அந்த பெண் மறுத்துள்ளார். இந்த வழக்கு குடும்ப தகராறு தொடர்பான பிரச்சனைகளை உள்ளடக்கியதால் போலீசார் பல்வேறு கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேசத்தில் நடக்கும் வன்முறைக்கும் மதரசாவிற்கும் தொடர்பு இருப்பதால் மதரசாக்களை இழுத்து மூட வேண்டும் என உத்தரப்பிரதேச அமைச்சர் ரகுராஜ் சிங்கின் கருத்து எதிர்க்கட்சிகள் மூலம் மிக பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராகுல் தொடர்ந்து பொய்யை மட்டுமே பேசி வருகிறார். இந்தியாவின் அவர் செய்யும் அரசியல் அவர் அடிக்கடி வெளிநாடு செல்வதற்கான செலவுக்காக கிடைக்கும் ஆதாயத்திற்காக மட்டுமே செய்து வருகிறார். இந்தியாவின் ஒருமைப்பாட்டை சிதைப்பதும் தன் குடும்பத்தை பலப்படுத்துவதற்கான அரசியலை மட்டுமே முன்னெடுக்கிறார் என கேரள பாஜக மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் மிக முக்கிய நகரங்களில் ஒன்றான நியூயார்க்கிற்கு அண்மையில் நடந்த மேயர் தேர்தலில் 34 வயதான இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஜோகரன் மம்தானி ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதன் மூலம் நியூயார்க் நகரத்தின் அரசியல் வரலாற்றிலேயே முதல் இந்திய அமெரிக்க முஸ்லிம் மேயர் என்ற வரலாற்று சாதனையும் பெற்றார். தேர்தலின் போது அதிபர் டிரம்பின் கொள்கைகளையும் டிரம்பையும் ஜோகரன் மம்தானி கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் நியூயார்க் மேயர் ஜோகரன் மம்தானி இந்தியர்கள் மற்றும் யூதர்களை வெறுப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்பின் மகன் எரிக் டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் நியூயார்க் நகருடன் போட்டியிடக்கூடிய அளவுக்கு உலகில் வேறு எந்த நகரமும் இல்லை. ஆனால் இந்தியர்கள் யூதர்களை வெறுக்கும் இஸ்ரேல் பிரதமரை கைது செய்ய வேண்டும் என்று நினைக்கும் ஒரு கம்யூனிஸ்ட் நபர் இங்குள்ளார். பாதுகாப்பான மற்றும் சுத்தமான தெருக்கள், நியாயமான வரிகள் போன்றவற்றில் இங்கு தேர்வு செய்யப்பட்ட மேயர் கவனம் செலுத்தினால் அரசின் தலையீடு இல்லாமல் நியூயார்க் நகரம் செழிப்படையும் என தெரிவித்தார்.
பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. இதற்கு பதிலடி கொடுக்க பாகிஸ்தான் முயன்ற காரணத்தினால் மோதல் ஏற்பட்டது. பாகிஸ்தானின் விமானப்படை தளம் மீது நமது விமானப்படை தாக்குதல் நடத்தின. இதனையடுத்து போரை நிறுத்த வேண்டும் என பாகிஸ்தான் கெஞ்சியது. இதனை இந்தியா ஏற்க மோதல் முடிவுக்கு வந்தது. அப்போது இந்திய விமானப்படையில் இருந்த ரஃபேல் போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறியது. சமூக ஊடகங்களில் தகவல் பரப்பப்பட்டது. ஆனால் இதனை இந்தியா நிராகரித்து விட்டது. இந்நிலையில் அமெரிக்கா, சீனா பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ஆய்வுக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் இந்தியா, பாகிஸ்தான் இடையிலான மோதலை தொடர்ந்து ரஃபேல் போர் விமானங்களின் விற்பனையை தடுப்பதற்காக சீனா பொய் பிரச்சாரம் மேற்கொண்டது. அந்நாட்டில் தயாரிக்கப்படும் J-35S விமானங்கள் விற்பனையை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் தயாரிக்கப்பட்ட போலி படங்கள் உதவியுடன் ரஃபேல் போர் விமானங்களுக்கு எதிராக பொய் தகவல்களை சமூக ஊடகங்களில் பரப்பியது. அதில் சீன ஆயுதங்கள் அழித்தவற்றின் உதிரி பாகங்கள் என கூறப்பட்டன. ரஃபேல் போர் விமானங்களை வாங்க இந்தோனேஷியா தயாராக இருந்த போதும் அதனை நிறுத்திவிட்டு தங்களது விமானங்களை வாங்கும்படி அந்நாட்டை சீனா வலியுறுத்தியதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்துக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொண்டது. இதற்கு பழிவாங்க வேண்டும் என ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாத அமைப்பு சதி திட்டம் தீட்டியதை உளவுத்துறையினர் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இதன் காரணமாக இந்தியாவில் மக்கள் அதிகம் கூடும் தாக்குதல் நடத்த திட்டமிட்ட பயங்கரவாதிகளின் சதி முறியடிக்கப்பட்டது. கடந்த 10ஆம் தேதி டெல்லியில் செங்கோட்டையில் சிக்னல் அருகே கார் வெடிகுண்டு வெடித்ததில் 15 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து NIA அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். அதில் ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாத அமைப்பின் தொடர்பு இருப்பது, அமாஸ் பாணியில் ட்ரோன் தாக்குதல் நடத்த திட்டமிட்டது உள்ளிட்டவை கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த நிலையில் இந்த தாக்குதலில் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு உள்ளதாக அந்நாட்டு அரசியல்வாதி ஒருவர் ஒப்புக்கொண்டுள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கடந்த 2 நாட்களுக்கு முன் வரை பிரதமராக இருந்த அன்வருல் ஹக் இந்தியா பலுச்சிஸ்தானில் ரத்தம் ஓட வைத்தால் செங்கோட்டை முதல் காஷ்மீரின் வனப்பகுதி வரை தாக்குதல் நடத்துவோம் என முன்னரே கூறியிருந்தேன். அதனை தற்போது செய்துள்ளோம். எங்களின் தைரியமிக்க நபர்கள் அதனை செய்துள்ளனர் என கூறியுள்ளார். பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறலை கண்டித்து அங்கு போராட்டம் நடந்து வருகிறது. பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதற்கு இந்தியா மீது பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வருகிறது. அதே நேரத்தில் இந்த விவகாரத்தில் எந்த பங்கும் இல்லை என இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.